Hello everyone, welcome to Math the Master YouTube channel. நம்ம போன வீடியோவில் செட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். இதில் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் தேர்ட் ஒன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றுத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ரெண்டு செட் ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்ற 2 செட் ஆப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த வார்த்தை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணணும் அப்படின்னா உல்டா ஆர் ரிவர்ஸ் அப்படின்ற 2 வார்த்தை. ஓகேவா? அதான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். உல்டானா என்ன? தலைகீழ. ரிவர்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ உல்டா ஆர் ரிவர்ஸ் அப்படின்ற இந்த கம்யூட்டேட்டிவ்ன்ற வார்த்தைக்கு உல்டா ரிவர்ஸ்ன்றது மீனிங் வரணும். செகண்ட் என்ன ஞாபகம் வரணும்னா 2 செட்ஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஏன் அப்படின்னா நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 2 செட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏ அண்ட் பி ஆர் பி அண்ட் கியூ அப்படின்ற 2 செட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? 2 செட்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ அந்த 2 செட்ஸை எழுதிக்கிறேன். என்னென்ன 2 செட்ஸு? நான் இப்போ ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஓகே அண்ட் பி அப்படின்னு 2 செட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன செட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம்? யூனியன். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் யூனியன். ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்ம என்ன வார்த்தை பார்த்தோம் இங்கே? உல்டா ஆர் ரிவர்ஸ். அப்போ ஏ யூனியன் பியோட ரிவர்ஸ் என்னது? பி யூனியன் ஏல. ஸோ பி யூனியன் ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன? யூனியன் சொன்னாங்கன்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. அடுத்த செட் ஆப்ரேஷன் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன். அப்போ நம்ம அந்த இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ 2 செட்ஸ் எழுதணும். ஸோ ஏ அண்ட் பின்னு 2 செட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம்? இன்டர்செக்ஷன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு உல்டா ஆர் ரிவர்ஸ். கரெக்டா? அப்போது பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இதுதான் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்க 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 செட் இருக்கணும். ஸோ 2 செட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து யூனியனோட ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன், இன்டர்செக்ஷனோட ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் வந்து நம்மளுக்கு ஏ யூனியன் பி இருக்குது. ஸோ ஏ யூனியன் பி என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம் எப்படி யூனியன் இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு. நான் இப்போ டைரெக்டாக எழுதுகிறேன் ஏ யூனியன் பி என்னதுன்னு. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு எப்படி ஏ யூனியன் பி எழுதுறது, எப்படி இன்டர்செக்ஷன் பிலாம் எழுதுறது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பி யூனியன் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி யூனியன் ஏவும் நான் டைரெக்டாக எழுதுகிறேன். ஸோ இப்போ இது நம்ம 1ன்னு எடுக்கலாம், இது நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 1ல் இருக்க எலமெண்ட்ஸும் 2ல் இருக்க எலமெண்ட்ஸும் சேம். ஸோ அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா 1 ஈக்குவல் டு 2 விச் மீன்ஸ் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. அப்போ ஹென்ஸ் ஏ அண்ட் பி ஆர் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு எழுதணும். A and B are commutative, hence proved. ஸோ இப்படி தான் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்தது இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்ரெடி தெரியும். இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஸோ இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள்
பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 2 தான் காமன் எலமெண்ட். ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணுவோன்னா 1 ஈக்குவல் டு 2, A intersection B equal to B intersection A. Therefore, A and B are commutative, hence verified or proved. எப்படி வேணா எழுதிக்கலாம். If suppose A intersection B, B intersection A வந்து சேமா வரல அப்படின்னா எப்படி எழுதுவோம்னா A and B are not commutative அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இது ஏ இந்த ரெண்டு ஆன்சர் சேமா வரல அப்படின்னா என்னன்னு எழுதுவோம்னா நாட் கம்யூட்டேட்டிவ். நாட் கம்யூட்டேட்டிவ் எழுதணும். இந்த ஈக்குவல் டு சிம்பிளுக்கு பதிலாக இப்படி போடணும். ஈக்குவல் டு சிம்பிளுக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுவோம். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, அசோசியேட்டிவ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேர். ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து நம்மளுக்கு அசோசியேட்டிவ் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னா நமக்கு என்ன வரணும்னா பேர் அப்படின்னுன்ற வார்த்தை ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா 3 செட்ஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஸோ நம்ம கம்யூட்டேட்டிவ்க்கு வெறும் 2 செட்ஸ் தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இனிமேல் வர 2 ப்ராப்பர்ட்டிக்கும் 3 செட்ஸு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எல்லா செட்டுக்கும் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்ற 2 சிம்பிளும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் வச்சு நம்ம எழுதலாம். என்னென்னா இப்போ 3 செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 3 செட்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா நான் A, B, C அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னது யூனியன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்துக்கு நடுவுலையும் யூனியன் போட்டுக்கோங்க. அப்போது இங்கே என்ன பண்ணணும், நம்ம பேர் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபஸ்ட்டு பேர் பண்ணிக்கிறேன். A யூனியன் B 2 மட்டும் பேர் பண்ணிக்கிறேன். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா A யூனியன் B இது எப்படி படிக்கணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு முடிஞ்சோன்னு ஒரு பாஸ் கொடுக்கணும். A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு இங்கேயும் 3 செட்ஸ் தானே வரணும். A யூனியன் ABC அதே மாதிரி யூனியன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்னென்னா பேர் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் பேர் பண்ணுவோம். A அண்ட் Bயை பேர் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், B அண்ட் Cயை பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி படிக்கணும்னா A யூனியன் B ஒரு பாஸு யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C அப்படின்னு படிக்கணும். ஸோ நம்ம இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ யூனியன் வச்சு நம்ம எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் வச்சு என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன வரும், அதே தான் 3 செட் எடுக்கணும். A, B, C. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷன். ஸோ எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன். ஓகேவா? அப்போ பேர் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் பேர் பண்ணுறேன். அப்போ இது எப்படி படிக்கணும், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு இதே மாதிரி 3 செட்டு எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன். இங்கே ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் பேர் பண்ணால் இங்கே லாஸ்ட் ரெண்டுத்தையும் பேர் பண்ணணும். அப்போது இது எப்படி படிக்கணும், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு படிக்கணும். ஸோ இதுதான் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்க 2 ப்ராப்பர்ட்டிஸ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 3 செட்டு. ஸோ அதனால் A, B and C 3 செட்டு எழுதியிருக்கேன். ஸோ அது 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். ஸோ அதோட ஃபார்முலாஸ் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, A யூனியன் B யூனியன் C. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A யூனியன் B. அப்போ A யூனியன் B நம்ம வந்து டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ இதுதான் என்னோட A யூனியன் B. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், A யூனியன் Bயோட யூனியன் C நான் பண்ண போகிறேன். அப்போ A யூனியன் B யூனியன் C என்ன வரும், ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் என்னோட 1. இப்போ நான் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, A யூனியன் B யூனியன் C. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பண்ண போகிறேன். B யூனியன் C. ஸோ B யூனியன் C என்னது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட B யூனியன் C. A யூனியன் B யூனியன் C அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட A யூனியன் B யூனியன் C. ஸோ இதை நான் 2 நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள்,
1 2 சேம். ஸோ 1 ஈக்குவல் டு 2, A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. அதே மாதிரி therefore A and B are associative, hence proved. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சம் கேட்டாங்கன்னா நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். இஃப் சப்போஸ் இது ரெண்டும் சேமாக வரல அப்படின்னா என்ன எழுதுவோன்னா, இந்த நாட் ஈக்குவல் டுன்னு எழுதுவோம். நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டு இங்கே நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு எழுதுவோம். நம்மளுக்கு இந்த ஆன்சர் ரெண்டும் சேமாக வரலன்னா, வந்துச்சுன்னா இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி LHS எடுத்துக்கோங்க. A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ இதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, A இன்டர்செக்ஷன் B. ஸோ A இன்டர்செக்ஷன் B ஆன்சரை நான் டைரெக்டாக எழுதுகிறேன். அடுத்தது பாருங்கள், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C எதுவுமே வராது. ஸோ A இன்டர்செக்ஷன் Bக்கும் Cக்கும் காமன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நல் செட் தான் வரும். இது நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி நான் RHS கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதுக்கும் எனக்கு நல் தான் வருது. ஸோ இது 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஒரு கன்க்ளூஷன் எழுதுவோம், 1 ஈக்குவல் டு 2. அப்படி பார்த்தா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. Therefore A and B are associative, hence proved. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வரணும். டிஸ்ட்ரிபியூட், ஓகேவா. அடுத்தது என்ன ஞாபகம் வரணும்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நம்ம 3 செட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸப்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸில் எக்ஸப்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மற்ற 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் 3 செட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 2 செட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம 2 ஆப்ரேஷன்ஸ் யூனியன் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். போன இதில் பார்த்த மாதிரி தான் 3 செட்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து இப்போது 3 செட்ஸ் எழுதிக்கிறேன், ABC. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூனியன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்னு வருதுல, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டுத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, இங்கே யூனியன் போட போகிறோம், இங்கே இன்டர்செக்ஷன் போட போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டுத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ஓகேவா. அப்போ A யூனியன் B இன்டர்செக்ஷன் C போன வாட்டி பார்த்த மாதிரி அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி இருக்கிற ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் போட போகிறோம், ஓகேவா. ஸோ A யூனியன் ஃபஸ்ட்டு யூனியன் யூஸ் பண்ணணும், உள்ள இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தோமா, அப்போ இந்த A யூனியன் அப்படி இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த Bக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ A யூனியன் இன்டூ B அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வரும்னா A யூனியன் B வரும், ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணப்போ, இந்த A யூனியனை வந்து Cக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ A யூனியன் C வரும். இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே இங்கே வந்துடும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூனியன் வந்துட்டு அப்புறம் இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம இது என்ன சொல்லுவோம்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் வருது அப்புறம் இன்டர்செக்ஷன் வருதுனால யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவோம்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். ஸோ இப்போ இதே மாதிரி தானே, இதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வரும். அதே மாதிரி 3 செட்டு, ஸோ A B C, ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இப்போது இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் இங்கே யூனியன் வரும், ஓகேவா. அதே மாதிரி ப்ராக்கெட் இங்கே தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த A இன்டர்செக்ஷனை நம்ம உள்ளே இருக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ A இன்டர்செக்ஷன் என்ன வரும், A இன்டர்செக்ஷன் B. அதே மாதிரி இந்த A இன்டர்செக்ஷனை Cக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போது A இன்டர்செக்ஷன் C, கரெக்டாக. இந்த யூனியனை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கும் நம்மளுக்கு 3 செட்டு வேணும். ஸோ அதில் 2 இருக்குது, யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். ஸோ ரெண்டுத்தோட நான் ஃபார்முலாவும் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போது யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா பி இன்டர்செக்ஷன் சி பண்ண போகிறோம். ஸோ பிக்கும் சிக்கும் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் என்னது 3 and 4. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா 1 2 3 and 4 இதுதான் வரும். ஸோ இது நம்மளோட 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா RHS கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னென்ன வரும்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ யூனியன் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். அடுத்தது ஏ யூனியன் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் தான் வரும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு 1ம் 2ம் சேம், 1 = 2. ஸோ அப்புறம் நம்ம எழுத வேண்டியதெல்லாம் எழுதிக்கலாம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி = ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. therefore they are, தேன்றது ஏ அண்ட் பியை மென்ஷன் பண்ணுறோம். they are distributive. therefore they are distributive எழுதிட்டு hence proved. if suppose இது ரெண்டும் சேமாக வரல அப்படின்னா என்ன எழுதணும்னா இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நம்ம நாட் ஈக்குவல் டு சிம்பிள் போடுவோம். இங்கே என்ன எழுதுவோம்னா they are not distributive அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இதில் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி யூனியன் சி என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 and 5. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி பண்ண போகிறோம். அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஸோ இது நம்ம 1. இப்போது RHS நம்ம எடுக்க போகிறோம். RHS பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மட்டும்தான் வரும். ஸோ இப்போது 1ம் 2ம் நம்மளுக்கு சேம். அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா 1 = 2. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி = A intersection B union A intersection C. Therefore, A and B are distributive. Hence, proved. ஓகேவா? இப்போ நான் அந்த சம் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து சம் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பாசிட்டிவ் இன் த சென்ஸ் எல்லாமே கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு தான் வந்திருக்கு. பட் சில டைம் அவங்க கொஸ்டின் கொடுத்து கேட்கும்போது அந்த கொஸ்டின் வந்து it may not be commutative or it may not be associative or it may not be distributive. ஸோ எல்லா சம்முக்குமே எப்போவுமே நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து கரெக்டான அந்த ஆப்ரேஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இல்லைனா நம்மளுக்கு வந்து தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து இது டேரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ மறக்காமல் பாருங்கள். பிகாஸ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இது இனிமேல் வர சம்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பேசிக். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ரீகாப் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இதை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆக்ரோனிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஏடி, கேட். கேடுன்ற ஒரு ஆக்ரோனிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஏ ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆர்டர் மாறாமல் நம்ம படித்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆக்ரோனிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஏடி, கேட் அப்படின்றத. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 2 செட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன வார்த்தை ஞாபகம் வரணும், உல்டா ஆர் ரிவர்ஸ் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வரணும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அதே மாதிரி நம்ம இந்த 3 இதுக்குமே வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு யூனியன், ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அப்படின்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 3 செட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸில் எக்ஸப்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம மற்ற 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே 3 செட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், பேர் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வரணும். ஸோ இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு யூனியன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் இருக்குது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன்னா என்னது, ஸோ 3 செட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஏ பி சி, யூனியன், எல்லாத்துக்குமே யூனியன் போடணும் சிம்பிள். அப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2த்தையும் பேர் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும், ஏ யூனியன் பி யூனியன் சியில் லாஸ்ட் 2 பேர் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்டர்செக்ஷனில் என்ன வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதுதான் நம்மளோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம 3 செட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வர வார்த்தை டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வரணும். ஸோ இப்போது இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டுத்தையுமே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை எப்படி சொல்லுவோம்னா, யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷனாக நம்ம எப்படி எழுதணும், யூனியன் தானே ஃபஸ்ட்டு வருது, அப்போ யூனியன் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். பின்னாடி இருக்க செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போடணும். ஸோ இதுதான் நம்ம ப்ராக்கெட் போடுவோம். அப்புறம் என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டில் ஸோ இந்த ஏ யூனியனை உள்ளே இருக்க 2த்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஏ யூனியன் பி, ஏ யூனியன் சி, இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன்னா இன்டர்செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சின்னு வரணும். ஸோ இது 2த்தையும் நம்ம இப்போ உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதுதான் நம்மளோட ரீகேப் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கேடுன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சால்வ் பண்ண முடியுதான்னு. ஸோ உங்களுக்கு இந்த பேஸ் பண்ணி இந்த புக்ஸில் இருக்க சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை வந்து டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணி வைப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.